Hi guys, welcome to Mechalex. In this video, we will subject ME6402 Manufacturing Technology 2. So, ரொம்ப ஒரு most important theoretical paper. எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க paper. ரொம்ப ஒரு ஈஸியான பேப்பரும் கூட. ஒரு theoretical paper தான். ப்ராப்ளம் கேட்கறதுன வாய்ப்பு வந்து ஒரு 10 to 15% மட்டும் தான் இருக்கு. ரொம்பவே ரேர் தான். ஸோ ஒரு தியரட்டிக்கல் பேப்பர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் செக் அவுட் கைஸ். ஸோ யூனிடேஸ் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டாபிக்ஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து மெக்கானிசம் ஆஃப் சிப் ஃபார்மேஷன். ஒரு சிப் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மெக்கானிசம் தான். ஸோ இதுவுமே எக்ஸாமினேஷன் மைண்ட் ஆஃப் ஒரு டிராயிங் ஒன்று இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு மெக்கானிசம் கான்செப்ட் ஒன்று இருக்கும். அந்த கான்செப்ட் தெளிவாக எழுதிட்டு அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் எல்லாமே தெளிவாக நம்ம கொடுத்துட்டா கண்டிப்பாக நல்லா சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இதிலே சப்ஹெட்டிங் டாபிக் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சிப் ஃபார்மேஷன். சிப் ஃபார்மேஷன் பார்த்தோன்னா கண்டினியூஸ் சிப் இருக்குது, டிஸ்கன்டினியூஸ் சிப் இருக்குது, ப்ளஸ் வந்து கண்டினியூஸ் வித் பில்டப் ஏஜ் பேஸ் பண்ணி ஒரு சிப்பும் இருக்குது. ஸோ அந்த 3 டைப் ஆஃப் சிப்பையும் எழுதிட்டு எது மாதிரி கண்டிஷனில் இது மாதிரி சிப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிற கண்டிஷனும் தெளிவாக எழுதிட்டு அதுக்கான ஒரு டிராயிங்கும் தெளிவாக எழுதிட்டா போதும் கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கோர் எடுத்துக்கலாம். செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்சிங் லைஃப் ஆஃப் தி டூல். டூலோட லைஃப்பை வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எதை பேஸ் பண்ணி வந்து டூலோட லைஃப் வந்து மாறுது அப்படிங்கிற கொஸ்டின் தான் அது. ஸோ இதுவுமே ஒரு பியூர் தியரட்டிக்கல் கொஸ்டின் தான் அது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அந்த டாபிக்லாம் எழுதிட்டு அது கீழே வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுத்துடலாம். தேர்டு பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் சர்க்கிள் பேஸ் பண்ண ப்ராப்ளம். ஸோ அந்த 10 to 15% ப்ராப்ளம் சொன்னல அது வந்து இந்த நோட்டில் கேட்கணும்னா கன்ஃபார்ம் வந்து இந்த மெர்ச்சன்ட் சர்க்கிள் பேஸ் பண்ணி கேட்பாங்க. கொஸ்டின் இன்கேஸ் டஃபாக கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு டாபிக் கண்டிப்பாக இருக்கும். அதை மட்டும் ரொம்ப தெளிவாக பார்த்துங்க. ஸோ மெர்ச்சன்ட் சர்க்கிள் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் மட்டும் தெளிவாக பார்த்துங்க. ஃபோர்த் டாபிக் பார்த்தீங்கன்னா கட்டிங் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கட்டிங்ஸ். டைப்ஸ் ஆஃப் கட்டிங் பேஸ் பண்ணி நம்ம தெரியும் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கட்டிங் ஃப்ளூயிட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதோட டைப் என்ன, ப்ளஸ் அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிற மட்டும் தெளிவாக எழுதிட்டா போதும் கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் எடுத்துடலாம். யூனிட் 2 பார்த்தோன்னா ஒரு 4 டாபிக். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து டேப்பர் டர்னிங் மெத்தட். டேப்பர் டர்னிங் மெத்தட்ஸில் பார்த்தோன்னா ஒரு 4 மெத்தட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். டேப்பர் டர்னிங் பை ஃபார்ம் டூல், டேப்பர் டர்னிங் பை ஸ்பெல்லிங் தி காம்பவுண்ட் ட்ரெஸ், டேப்பர் டர்னிங் பை ஆஃப்செட்டிங் தி டெயில் ஸ்டாக், டேப்பர் டர்னிங் பை ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் ஆஃப் டேப்பர் டர்னிங் கிட். ஸோ இந்த 4 டாபிக் இருக்குது. இந்த 4 டாபிக் எழுதிட்டு எந்த இடத்துல இந்த அப்ளிகேஷனுக்கு இது வரும் அப்படிங்கிற மட்டும் தெளிவாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும் கண்டிப்பாக நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்துடலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா கேப்ஸ் அண்ட் டரட்லேட். ஸோ இது பேஸ்ட் கொஸ்டின்ஸுமே ரிப்பீட்டடாக ஒரு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்ட் சியில் கூட இது கேட்கறதுன வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸாமினேஷன் மைண்ட் ஆஃப்ல ரொம்ப தெளிவாக நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் தேர்ட் கொஸ்டினும் சிஸ்டைப் ஆட்டோமேட்டிக் லேத்தும் இதுவுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாமினேஷன் மைண்ட் ஆஃப்ல எப்படி எழுதணும்னா ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன், அது கீழே வந்து ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல் எழுதணும், ஜென்ரல் பிரின்சிபல், அது கீழே வந்து ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம், அது கீழே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் வேணும், அது கீழே வந்து ஓவரால் ஒர்க்கிங் ப்ரொசீஜர் தெளிவாக எழுதிட்டு மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் வரைக்கும் எழுதிட்டு மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் வந்து நீங்கள் லிமிடேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் டிமெரிட்ஸை. ஸோ லிமிடேஷன் எழுதிட்டு அது கீழே வந்து அப்ளிகேஷன் எழுதினா போதும் கண்டிப்பாக நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்துலாம். ஸோ ஃபோர்த் பார்த்தீங்கன்னா லேத் ஆப்ரேஷன். லேத்தில் வந்து என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுவோம், ட்ரில்லிங் பண்ணுவோம், போரிங் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிற மட்டும் தெளிவாக எழுதிட்டு ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும் கண்டிப்பாக நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்துலாம். யூனிட் 3 பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாபிக். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கியர் ஃபினிஷிங் ஆப்ரேஷன். கியர் ஃபினிஷிங் ஆப்ரேஷனில் நிறைய டைப் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. லைக் வந்து கியர் சேவிங், கியர் ஹார்னிங். ஸோ நிறைய டைப்ஸ் ஆப்ரேஷன் இருக்குது. எல்லா ஆப்ரேஷன் படிச்சு வச்சுட்டு எந்த ஆப்ரேஷனை எந்த ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும் கண்டிப்பாக நல்லா எடுத்துலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஷேப்பிங் மிஷின். ஸோ இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் மேட் பை ஷேப்பிங் மிஷின் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் வந்து ரிப்பீட்டாக கேட்குறாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் மைண்ட் ஆஃப்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் வந்து ஒரு என்னென்ன ஆப்ரேஷன் அதில் பண்ணுறாங்க மட்டும் தெளிவாக நம்ம கொடுத்துட்டா போதும் கண்டிப்பாக நல்லா எடுத்துலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கட்டிங் டூல்ஸ் யூஸ்ட் இன் மில்லிங். மில்லிங்கில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஒவ்வொன்றதோட மெட்டீரியல் என்ன, ஒவ்வொன்று வந்து என்ன ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கண்டிப்பாக வேணும். அதை மட்டும் ஒரு எலாபரேட்டடாக ஒரு எக்ஸ்பிளேஷனோட சேர்த்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணினா கண்டிப்பாக நாலேஜ் எடுத்துலாம். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக் தான். ஃபர்ஸ்ட் டாபிக் சர்ஃபேஸ் கிரைண்டிங் அண்ட் சென்ட்ரல் கிரைண்டிங். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், ரொம்ப தெளிவாக பார்த்துங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ரௌச்சிங் மிஷின். இது இல்லாத கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. எய்தர் பார்ட் பி இல்லைனா வந்து பார்ட் சியோட கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரௌச்சிங் மிஷினா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, டைப்ஸில் பார்த்தீங்கன்னா புஷ், புல், கண்டினியூஸ், இந்த 3 டைப் ஆஃப் ப்ரௌச்சிங் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு தெளிவான ஒரு டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளேஷன் மட்டும் கொடுத்தா போதும் கண்டிப்பாக நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்துலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அப்ரசிவ்ஸ் இன் கிரைண்டிங் வீல். கிரைண்டிங் வீல் லைக் வந்து சிலிக்கான் கார்பைட் இருக்குது, ஸோ டங்ஸ்டன் கார்பைட் இருக்குது. அது மாதிரி நிறைய கார்பைட்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ நிறைய என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு எழுதிட்டு ஒவ்வொன்றும் என்ன ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மட்டும் தெளிவாக நம்ம கொடுத்துட்டா போதும் கண்டிப்பாக நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்துலாம். ஸோ ஃபைனல் பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் வீல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் செலக்ஷன் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ கிரைண்டிங் வீல் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கும், கிரைண்ட் சைஸை பேஸ் பண்ணியிருக்குமா, இல்லை அதோட அந்த டென்சிட்டி அதை பேஸ் பண்ணியிருக்குமா அப்படிங்கிற மட்டும் தெளிவாக கொடுக்கணும். ஸோ அதை மட்டும் கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா போதும் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுத்துலாம். யூனிட் 5 பார்த்தோன்னா ஒரு 3 டாபிக்ஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டாபிக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ சிஎன்சி மிஷின் இல்லைனா சிஎன்சி மிஷின் டூல்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இதில் வந்து சைலண்ட் ஃபீச்சர்ஸ் கேட்பாங்க, இல்லைனா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்,
டிரைவ் சிஸ்டம் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போனால் கூட போதும், நம்மளால் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சேஃபர் ஜோனுக்காக தான் வந்து நான் கீழே 2 டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான், பார்ட் ப்ரோக்ராமிங். ஸோ இதில் வந்து மேனுவல் பார்ட் ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி ஒரு டிராயிங் கொடுத்துட்டு அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் எழுது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இல்லைனா வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து அதோட ஒர்க் என்ன பண்ணுது, அது வந்து மிஷின் வந்து அது அந்த ப்ரோக்ராம் என்னவா எடுத்துக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கூட கேட்கலாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ரொம்ப தெளிவாக பார்த்துங்க. லாஸ்ட் அதே மாதிரி தான் வேஃபர் மிஷினிங். ஸோ இன் சம் கேசஸில் வந்து இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து தெளிவாக படிச்சுட்டு போட போதும் நம்மளால் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் தெளிவாக படிச்சுட்டு போனால் கூட போதும் நம்மளால் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் இது மாதிரி சப்ஜெக்ட்டை. ஸோ நிறைய சப்ஜெக்ட் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ரெகுலேஷன் 13க்கு. அது எல்லாத்தோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் லைனாக இருக்குது, லைனாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட கண்டுபிடிச்சலாம் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுங்கிறத. ஸோ வேறு எதுவும் சப்ஜெக்ட் அதில் இல்லை, உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் டு Mechalex and follow Mechalex. டாடா பை, நெக்ஸ்ட் வந்துக்கலாம்.